ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 1 hour ட்ராவலில் சூப்பரான மரைன் வேர்ல்ட். ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி அண்டர் வாட்டர் வேர்ல்டு பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக நம்ம 1 hour டிஸ்டன்ஸில் இருக்க இந்த பஞ்சவாடி பீச்சில் இருக்க மரைன் வேர்ல்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஸோ பர் ஹெட்டுக்கு 400 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரீசனபிளான ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ கிட்ஸ்க்குமே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வெளிநாட்டில் உங்களுக்கு ½ an hourல உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம ஒர்த்தாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. மரைன் வேர்ல்ட் திரிஷூர் குருவாயூர் போயிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ குருவாயூர் ½ an hour டிஸ்டன்ஸில் தான் இந்த மரைன் வேர்ல்ட் லொக்கேட் ஆகிருக்கு. நிறையா பேர் இப்போ ரீசெண்டாக மரைன் வேர்ல்டு வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து 1 hour டிஸ்டன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ நிறையா பேர் ஃபீல்டு ட்ரிப்புக்கும் அங்கே வந்திருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் நார்மல் அக்வாரியம் மாதிரி இல்லாமல் ஸோ நம்ம கிளாஸ் மேலே நடந்து போகும்போது இந்த பெரிய ஃபிஷ் டனல் வழியாக நமக்கு க்ராஸ் ஆகி போகுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கில் இருந்துச்சு. ஸோ பிரிட்ஜ் செட்டப்பில் உங்களுக்கு கிளாஸில் நடந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடியில் ஃபிஷ் போகுது. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நமக்குமே இது எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் எனக்கு ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. இது லைவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம அந்த ஃபிஷ் ஸ்பா இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம ப்ரூக் ஃபீல்ஸில் நம்ம 10 minutesக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே என்ட்ரி டிக்கெட் கூட இன்க்ளூடட் தான். ஸோ நிறையா பேர் அந்த ஃபுல்லாகவே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அந்த வாட்டர் உள்ளே ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நம்ம உட்காந்துக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம அங்கே உட்காந்துட்டு அந்த ஃபிஷ் நம்மக்கிட்ட அந்த ஸ்பா பண்ணிட்டு போகுது. ஸோ கால்லாம் ரொம்ப க்ளீனாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் இருக்கல, நாங்கள் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ குழந்தைங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க. பொண்ணு மட்டும் உட்காந்தா அப்படி பார்த்திங்கன்னா அந்த கால்கிட்ட அந்த ஃபிஷ் வருது. ஸோ நமக்கு அந்த பழகினவங்களுக்கு அது புதுசாக இருக்காது, பட் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிக்கியாக இருந்தது. ஸோ நிறைய பேர் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. பெரியவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. உள்ளே ஃபுல்லாகவே நம்ம வீல் சேர் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்னோ வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஃபீல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வேணுங்கிறவங்க நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதை முன்னாடி வாங்கினோம். அவங்க அந்த காப்பீஸ் நம்மக்கிட்ட ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒரே மாதிரி செட்டப்போட ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் டிஃப்ரெண்ட் செட்டப்ஸில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் மாதிரி கிளைம் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு போனோன்னா இந்த பார்த்த இடத்தையே கீழேயும் பார்க்குற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மேலேருந்து மட்டும் இல்லாமல் மேலேருந்து நம்ம இந்த ஃபிஷ் பார்க்குறோம் இல்லைங்களா, ஸோ இதையவே அடுத்து நம்ம கீழே இறங்கி போய் அதையும் பார்க்குற மாதிரி கிளாஸில் வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக குருவாயூர் போகிறவங்க இல்லை 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க இந்த திரிஷூரில் இருக்க இந்த மரைன் வேர்ல்டு கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஒர்த் வாட்சிங்னு சொல்லலாம். ஸோ உள்ளே நீங்கள் நடந்து போகும்போது மேக்ஸிமம் 1.5 hours 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. 3 hours வரைக்குமே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ளே முன்னாடி என்ட்ரன்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸோ அவசரமாக பசிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ட்ரன்ஸில் போய் சாப்பிட வச்சுட்டு கூட வரலாம். உள்ளே இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாமே எங்களால் பார்க்க முடியல. அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் ட்ரிப் பிளான் பண்ணவங்கலாம் வந்திருந்தாங்க. 70 தியேட்டர் அந்த மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு தான், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் கேப்சர் பண்ணியிருக்கேன். நம்புற மாதிரியே இல்லை இல்லைங்களா, ஒரு ஸ்டோன் மாதிரி அந்த வாட்டரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இது ரியல் ஃபிஷ் தான். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நார்மல் அக்வாரியம் செட்டப்பில் இருக்கிற இடத்துல பார்த்துருக்க முடியாது. துபாய் மரைன் வேர்ல்டு கூட உங்களுக்கு 30 minutes தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நார்மல் டனல் செட்டப்பில் நீங்கள் வாட்டருக்குள்ளே போயிட்டு ஃபிஷ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இல்லைன்னு வச்சுக்கலாம். மற்றபடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஷார்க்கு, ஈலு, பிரணா, அதுக்கப்புறம் லயன் ஃபிஷ்ஷு, கார், ஸ்டார் ஃபிஷ்ஷு,
ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். லாப்ஸ்டர், இது பார்த்திங்கன்னா ஸ்டிங்ரே. ஸோ இது வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மூவ் ஆகிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து சீ வெரைட்டிஸ் தான். ஸோ நம்ம சீல போய் இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம நேரில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மூவ் ஆச்சு அழகாகவே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்க்கு, ஈல் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். எல்லோ ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமும் நம்ம க்ளோஸில் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே டிஃப்ரெண்ட்டாக நம்ம பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒர்த்தான ஒரு ஒன் டே ட்ரிப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நல்லா செட் பண்ணியிருந்தாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி, ஏசியோட தான் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா சஃபகேஷன் இல்லாமல் நல்லா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது நம்ம ரெகுலராக பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அண்டர் வாட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் இந்த செட்டப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம தொடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்கூபாக்கெலாம் வந்து ஆளுங்க போவாங்க இல்லையா? ஆக்சுவலாக அங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அங்கே பிக்சர் கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து 1, 2 இதில் வந்து இருந்துக்கிட்டோம். ஸோ 70 தியேட்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2, 3 ஆக்டிவிட்டி ஹாரர் செட்டப்பில் அந்த மாதிரி 2, 3 ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்குமே வந்துட்டு நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளேயே வந்துட்டு வெளியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மினி கெஃபே பார் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஜூஸ் ஐட்டம்ஸு, டீ, காஃபி, அதுக்கப்புறம் பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரிலாவும் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணியிருந்தாதீங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க.